தேவாரா பெரிய எதிர்பார்க்கக்கூடிய தெலுங்கு படம். ஜூனியர் என்டிஆர். தமிழ்நாட்டில் விஜய் மாதிரி, ஆந்திராவில் ஜூனியர் என்டிஆர். அவருடைய ஆக்ஷன் ஹீரோ. இவரை வச்சு தேவாரா பார்ட் 1 பேன் இண்டியா படம். ஏன் பேன் இண்டியா படம்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி நடிகர்கள், நம்ம ஒரு நடிகர், இப்படி எல்லாம் நினைச்சாங்க. கொட்டாலா சிவா இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். அனிருத் இசை. பிரம்மாண்டம். மிகுந்த செலவில் பொருட்செலவு எடுக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான பான் இண்டியா படம். சரி, இப்படி சொன்ன உடனே டிக்கெட் புக் பண்ணிடுறாங்க. ஃபுல்லாக கேளுங்க. ஏன்னா இந்த படம் இங்கேயும் கிரிக்கெட்டை கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவில் நடக்க போகிற ஒரு கிரிக்கெட்டு, அந்த கிரிக்கெட்டுக்கு வெளிநாட்டு தலைவர் வர்றாங்க. அவங்கள தாக்குறதுக்கு தீவிரவாதிகள் திட்டமிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்திய தலைநகரில் ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. அதை தடுப்பதற்காக தமிழ்நாடு எல்லைக்கு வராங்க. தமிழ்நாடு ஆந்திரா எல்லைக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள். இந்த மலைவாழ் மக்கள் என்ன செய்கிறாங்க? விவசாயம் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. கடலில் மீன் பிடிக்கிறாங்க. இவங்களுடைய தொழில் மீன்பிடி தொழில். சரி, பரவாயில்ல, சினிமானா அப்படி தான் அப்படின்னு பார்த்தா, இவங்க மீன் பிடிக்க போகல. கள்ளக்கடத்தல் செய்யும் டானுக்கு உதவி செய்கிறாங்க. எப்படி ஊருக்குள்ளே வந்தால் கடத்தல் பொருள்லாம் துறைமுகத்தில் பிடிபட்டுருன்னு இடையிலேயே அந்த மலைப்பகுதியில் கள்ளக்கடத்தல் பொருள்களை எடுத்து கொண்டு செல்வதாக கதை. அதுக்கு இவங்க இந்த கிராமத்துக்காரங்களுக்கு வில்லன் குரூப்பு பணம் தருது. இதை இந்திய கோஸ்ட் கார்டு பிரிவு கண்டுபிடிச்சி அந்த மக்கள்கிட்ட விலைக்கு சொல்கிறாங்க. இது நம் மக்களுக்கு எதிரான ஆயுத கடத்தல், இதுக்கு உடன்படாதீங்கன்னு. இதை எதிர்த்து தேவாரா மாவீரன் பொங்கி வர. இதை சொல்கிறதுக்குன்னே ஒருத்தர் அமைதியாக படம் ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கார். திடீர்னு சொல்கிறார் தேவாரா யாருன்னு. யார்? நம்ம பிரகாஷ்ராஜ் தான். அவரை பற்றி, அவர் வீர சாகசத்தை பற்றி சொல்கிறாரு. அப்படி கடலுக்குள்ளே தவறாங்க. சண்டைன்னா இந்த நந்த சண்டை இல்லைங்க. இந்த படத்தில் உண்மையை சொன்னால் பாலையா தான் நடிச்சிருக்கணும். ஜூனியர் என்டிஆருக்கு வேலையே இல்லை. பிடிச்ச அடி, இஷ்டத்துக்கு சண்டை, ஃபுல் படம். சரி, வில்ல என்ன பண்ணுறாரு? முதலே அடி வாங்கிட்டு ஓடிடுறார். யார்? சைஃப் அலி கான். ஹீரோயின் கபூர், ஜான்வி கபூர். சரி, மியூசிக் நம்ம அனிருத் வழக்கமான மியூசிக்கை போட்டு தாக்கியிருக்காரு. இப்படி படம் போகுது. இதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி ஒரு வாரிசு பையன். அப்பன் வீரன், பையன் கோலை. அப்பா என்ன ஆனார்? பையன் என்ன செய்ய போகிறார்? இப்படியே படம் போகுதுங்க. முடியவே முடியல. ஆனால் கதையை பற்றி கவலை இல்லை, பாட்டை பற்றி கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லாதவங்க இந்த படத்தை பற்றி போய் பாருங்க. ஏன்னா மிகுந்த பொருள் செலவில் தயாரிச்சிருக்காங்க. அதனால் இந்த படத்தை பார்க்குறதும் பார்க்காததும் உங்கள் இஷ்டம், அது உங்கள் கஷ்டம். அதனால் தேவாரா பார்ட் 1 ஆந்திராவில் எடுபடுமோ என்னன்னு தெரியல. அவங்களுக்கு இந்த டேஸ்ட் ஆஃப் கதை பிடிக்கலாம். ஆனால் தமிழகத்தில் இந்த கதை எடுபடுமா என்பது கேள்விக்குரிய. நன்றி, வணக்கம்.